பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாக்குத்தத்த ஆராதனை ஜெபத்துக்கு உங்கள் எல்லாரையும் நாங்கள் அன்போடு வர வைக்கிறோம். இந்த கடந்த 3 மாதமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய கண்ணன் மணி போல நம்மளை பாதுகாத்து வழி நடத்தினார். அதுக்காக நன்றியுள்ள இருதயத்தோடு நம்ம அழகான தமிழ் பாடல் தாசரே தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம். கைகளை தட்டி உற்சாகமாக நம்ம பாடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அழகான பாடலை நம்ம பாடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம மகிமைப்படுத்தணும். வாங்க நம்ம இப்போ ஜெபிக்கலாம். நன்றி நன்றி ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தை எங்களை நீங்கள் காண கிருபை செஞ்சுருக்கீங்க. அதுக்காக நன்றியப்பா. இந்த போன 3 மாதங்களும் ஏசப்பா நீங்கள் உங்கள் கண்ணன் மணி போல் எங்களை நீங்கள் பாதுகாத்தீங்க, வழி நடத்துனீங்க. அதுக்காக கூடி நன்றி ஆண்டவரே. ஏசப்பா இந்த புதிய மாதத்தை நீங்கள் எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் காண உதவி செஞ்சதுக்காக நன்றி. இந்த ஏசப்பா இந்த மாதத்தில் நீங்கள் எங்கள் கூட என்ன பேச விரும்புகிறீங்களோ, என்ன வாக்கு தத்துவம் எங்களுக்கு ஏசப்பா நீங்கள் கொடுக்க விரும்புகிறீங்களோ, உங்கள் தாசர்களை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. அந்த வாக்கு தத்துவத்தை நாங்கள் ஏசப்பா அனுதினமும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அதை ஏசப்பா கன்ஃபெஸ் பண்ணி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த புதிய மாதத்துக்குள்ளே பிரவேசித்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் இந்த மாதத்திற்கென்று தந்ததான வாக்குத்தத்த வசனத்தை நான் உங்களுக்கு முன்பதாக வாசிக்க இருக்கிறேன். நாகூம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். நாம் ஆராதிக்கிற, நாம் சேவிக்கிற, நாம் நம்புகிற தேவன் நல்லவராகவே இருக்கிறார். இக்கட்டு நாளிலே அவர் அரணான கோட்டையாயிருக்கிறார். இக்கட்டு வேளையிலே நாம் நினைக்கிறோம் நம் தேவன் நம்மை கைவிட்டு விட்டார், நம்மை ஹல்லேலூயா உதவி செய்யாமல் மறந்து விட்டார். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இக்கட்டு நாளிலே கர்த்தர் நமக்கு கோட்டையாயிருக்கிறார், அரணான கோட்டையா
துணையா இருக்கிறார். அவர் நமக்கு பாதுகாவலா இருக்கிறார். அவர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். ஓ, வருகிறதான பொல்லாப்பு தீங்கு இலிருந்து நம்மை காப்பாற்றி நம்மை ஹல்லேலூயா பத்திரமாய் சுகமாய் தங்க பண்ணுகிற நம்முடைய தேவன் நல்லவராய் இருக்கிறார். அவர் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். ஆம் தேவ கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார். நீங்கள் எந்த நிலைமைகளில் இருக்கிறீர்கள் என்று எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் நிலைமைகள் நீங்கள் நினைக்கலாம் யாருக்குமே தெரியாது, நான் அப்படிப்பட்ட நிலைமையிலே ஒடுக்கப்பட்டு அங்கலாய்த்து கொண்டு வியாகுலத்தோடு கொண்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் நிலைமைகளை நான் அறிந்திருக்கிறேன். அதுவும் தம்மை நம்பி இருக்கிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் கர்த்தரை நம்பி இருக்கிறபடினால, உங்கள் நம்பிக்கையை கர்த்தர் மேல் வைத்தபடினால கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார். உங்களை அறிந்த தேவன் உங்களை நிச்சயமாகவே கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. அவர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை அறிந்திருக்கிறேன். நீங்கள் என்னை நம்புகிறபடினால நான் உங்களை அறிந்திருக்கிறேன். நான் உங்களுக்கு நல்லவராகவே இருப்பேன். நான் ஒருபொழுதும் உங்களுக்கு தீங்கு செய்கிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தரை நம்பி இருக்கிறபடினால அவர் உங்களுக்கு தீங்கு செய்யாதபடி அவர் நல்லவராயிருந்து நன்மைகளை செய்வார். ஹல்லேலூயா. நம் வேதத்தில் பார்க்கிறோம், நம்முடைய முற்பிதாக்கள் கர்த்தரை நம்பி இருந்தார்கள். கர்த்தரை நோக்கி பார்த்திருந்தார்கள். அவருடைய எல்லா காரியங்களையும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபித்தார்கள். கர்த்தர் அவர்களை கைவிடவில்லை. தேவ ஜனமே, அதே தேவன் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவன். அவர் உங்களையும் கைவிட மாட்டார். அவர் உங்களுடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறார். நீங்கள் ஹல்லேலூயா வெளி தோட்டத்திலே சிரித்து கொண்டிருக்கலாம், மகிழ்ச்சியாய் தோண்டலாம். ஆனால் உங்கள் உள்ளத்திலே படுகிறதான பிரயாசங்கள், படுகிறதான வியாகுலங்கள், நீங்கள் ஹல்லேலூயா கடந்து செல்கிறதான பாதைகளை தேவன் அறிகிறார். ஹல்லேலூயா. தேவன் அறிகிறார். அவர் இப்படியாய் உங்களை ஹல்லேலூயா விட்டுவிட மாட்டார். இதிலிருந்து அவர் உங்களை விடுவித்து அவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆதலால் நீங்கள் கலங்காதபடி, வியாகுலப்படாதபடி கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்ட தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஹல்லேலூயா ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார். அவர் இந்த மாதத்திலும் கூட உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நீங்கள் எதிர்பார்க்கிறதான நன்மைகளை தந்து அவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் எண்ணுவதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் நம்பிக்கையை மாத்திரம் நீங்கள் தளர விடாதபடி முழுமையாய் கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவன் ஹல்லேலூயா அவன் ஹல்லேலூயா எந்த காரியத்தை குறித்தும் பயப்பட மாட்டான். ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பீர்கள், ஆனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏனென்றால் உங்கள் தேவன் ஹல்லேலூயா உங்களோடு கூட இருந்து அவர் உங்களை அறிந்திருக்கிறபடினால் உங்களுடைய எல்லா காரியங்களையும் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். கோணல்களை ஹல்லேலூயா சீர்படுத்துவார். ஹல்லேலூயா. கரடு முரடுகளை கர்த்தர் ஹல்லேலூயா செம்மையாக்குவார். அவர் உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லாவித ஹல்லேலூயா கோணல்களை நேராக்கி செம்மையான பாதையிலே நடத்தி உங்கள் தலையை கர்த்தர் நிமிர பண்ணுவார். ஹல்லேலூயா. உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. என் தேவன் ஹல்லேலூயா உங்களோடு கூட இருப்பார். உங்களை இந்த மாதம் முழுவதும் அற்புதமாய் அதிசயமாய் கர்த்தர் நடத்துவார். கர்த்தர் தாமே இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம்.
நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர், இந்த மாதத்தில் நீ தந்த வசனத்திற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே அப்பா, நீ நல்லவராகவே இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, இக்கட்டு வேளையில் அரணான கோட்டையாக இருக்கிறீர் ராஜா. இக்கட்டு வேளையில் உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது நீ நிச்சயமாகவே உம்முடைய பிள்ளைகளுக்கு அரணான கோட்டையாக இருக்கிறீர். அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் அப்பா தனித்தனியாக நீர் அறிகிற தேவனாயிருக்கிறீர், விசாரிக்கிறவராயிருக்கிறீர். அப்பாவுடைய கவலைகளை, கண்ணீரை நீ துடைத்து உம்முடைய நிறைவான ஆசீர்வாதத்தினால நிரப்பும்படியாய் ஜெபிக்கிற ராஜா. ஒருவரும் துக்கத்தோடு இருக்க கூடாது, ஒருவரும் வியாகுலத்தோடு இருக்க கூடாது ஆண்டவர். இந்த மாதம் அவர்களுக்கு மகிழ்ச்சியின் மாதமாய், ஆசீர்வாதமான மாதமாய் கர்த்தரின் மாற்றும்படியாய் ஜெபிக்கிற. கண்ணீரை துடைப்பீராக, வியாகுலங்களை மாற்றுவீராக, ஆசீர்வதிப்பீராக. நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.